இன்னைக்கு நம்ம வீட்ல சாரப்பாம்பு குழம்பு. சாரப்பாம்பா? ஆமா, இது பார்க்கல அப்படிதான் இருக்கு. என்ன சாரப்பாம்பு மாட்டு ரவி அப்படி சொல்லியிருக்கா? ஆமா, பார்க்கல எனக்கு அப்படிதான் இருக்கு. ஏண்டி போனதுல இருந்து போனை பார்த்துக்கிட்டு இருக்கியாடி? ஆமா, என்னடி ட்ரெஸ் ரோட்டுக்கரையில தெரிஞ்சவங்க கூடனா போன் அடிச்சு பேசிட்டு அப்படியே ஜாலியா இருக்கேன். இந்தாடி எவ்வளவு நேரம் போய் செருப்பு கொண்டு அடிச்சு போறேன் பரதேசி நாய. எவ்வளவு கொடுத்தீங்க? நான் போனதுல இருந்து மாதிரி வேலை வெட்டி முடிச்ச மாதிரி எவ்வளவு நேரமா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வெங்காயம் நறுக்கி வச்சிட்டேன், தக்காளி நறுக்கி வச்சிட்டேன், புளிக்கு ஊற வச்சு எல்லா வேலையும் முடிச்சேன். அலசனோட குழம்புதேன். கறி குழம்பு வச்சேன் மண் சட்டியில். ஃபர்ஸ்ட் டைம் செம்ம டேஸ்ட். மீன் குழம்பு வந்து 2-3 டைம் வச்சுருக்கேன், நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே வாங்கினேன். இந்த சட்டியுடைய விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். அப்புறம் இன்னொரு சட்டி அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த சட்டியோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். 500 ரூபாய் கொடுத்து 2 சட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கிச்சன்ல தானே காட்டணும், எதுக்கு இங்கே உட்காந்து காட்டிக்கிட்டு இருக்க? அதுதான் சஸ்பென்ஸ். கிச்சன் வந்து கிச்சன் டோர் போடாம நான் கிச்சனுக்கு காட்டவே மாட்டேன். அது வந்து நீங்க எல்லாம் பார்க்கணும், என் கிச்சனை பார்க்கணும். அதனால ஸ்பெஷலா கிச்சன் டோர் போட்டு, ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பல வேலைகள் வந்து என் வீட்டுக்காரர் பார்த்து கொடுத்துருக்குறாரு. அம்மோ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏடி மீன்? ஆமா, ஏது திடீர் பர்ச்சேஸ். திடீர் பர்ச்சேஸா? ஆமா. யார் வாங்கிட்டு வந்தா? வாங்கிட்டுனா இல்ல, வந்து வீட்டுக்கே அந்த மீன் வந்துச்சு கடல்ல இருந்து. கடல்ல இருந்து வீட்டுக்கே வந்துச்சா? ஆமா, முன்னாடி வாங்க. கடல்ல இருந்து வீட்டுக்கே வந்துச்சா? ஆமா. இல்ல ஒன்றும் புரியலையே எனக்கு. கடல்ல இருந்து வீட்டுக்கு வந்துச்சுன்னா கடல்ல பிடிச்சி வந்தவங்க வீட்டுல வந்து கொடுத்துட்டு போறாங்க. யார் கொடுத்தது? யாருன்னா தெரியாதா? தெரியல. தொண்டி மீனவன் தம்பி புது போட்டு வாங்கியிருக்காப்லையாமா. வாங்கி ஒரு வாரம் கடலுக்கு போய்கிட்டு இருக்காப்லையாமா. அதனாடி ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தாப்புல. வர முடியலையாமா வீட்டுக்கு. அதோட வந்து காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சு வேகமாக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சமைச்சியாக்கான்னு வந்தேன். 6 மணிக்கு சமைச்சேன்னு புரியலையே அப்படின்னு. அவளை அக்கா இந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தான். இது வந்து என்ன முரல்? இது வந்து இந்த மீனோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முரல் மீன். ஆனால் இது வந்து என்ன முரல் அப்படின்னு எனக்கு தெரியல. இது கலிங்க முரலா இல்லை குள்ள முரலா இல்லை பச்சை, இது பேர்னே தெரில. வந்து கொடுத்துட்டு போனாப்பெல்லாம் நான் கொடுக்கலே, நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. சரி பிள்ளைங்களை கிளப்பிட்டு சரி இப்போ கட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்க. வீட்டில் 4 பேர் இருக்கும். அதுக்காக தேவையான மீன் இங்கே வாய பாருங்க. இவ்வளோ மீனை யார் திங்கிறது? நீ தின்றுவானா ஒரு ஆளா? இதை வறுத்துரு அந்த மீனை ஒரு அதை வந்து குழம்பு வச்சு. எனக்கு முரலா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா முரல் வந்து சரியான முரல் வந்து சரியான வேலை தெரியுமா? இதே கட்டிங் கொடுத்துட்டு வேணா வாங்கிட்டு வரீங்களாங்க. எங்கே போய் கட்டிங் சொல்லியிருந்தா நான் கட் பண்ணி வெட்டி வாங்கிட்டு வந்துருப்போம். இல்லை கொண்டு போய் அதை இப்போ போய் கொடுத்துட்டு வாங்க. ஏன் வெட்ட முடியாது? வெட்ட முடியாது. ஏன்னா இதில் குடல் பகுதி வந்து ரொம்ப பெருசு. நம்ம வச்சிருக்க இது எப்படி ஒரு 2 கிலோ மீன் இருக்கும்ல, வச்சிருக்க இது பார்த்தீங்கன்னா கத்தி ஆயுதம். இதை வச்சு நான் எப்படி இந்த மீனை நறுக்கிறது? சத்தியமாக முடியாதுங்க. சரி ஒரு பையில போட்டு எடுத்தா சத்தியமாவா? ஆமாடி, இதை நீ நறுக்கிறதுக்குள்ள இங்கே ஜோலி முடிஞ்சு போக முடியும். ஆமா, மீன் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டு. தூக்கி காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்கு. இதில் வந்து ஏன் நான் இதை நறுக்க முடியாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறுக்கல குடல் எங்கே இருக்குன்னு, இந்த வாய்ப்பகுதி இருக்கு பாரியா, இங்கே இருந்து இதோட வேஸ்ட் ஒன்று போகும். அங்கே பின்னாடி வரைக்கும் வால் வரைக்கும் இருக்கும். இந்த அறுக்கு பாருங்க ஓப்பன். இல்லை அவங்கள வீடியோவில் காட்டுறேன். இந்த அறுக்கு பாருங்க ஓப்பன். இதுதான் அந்த கழிவு பகுதி வெளியே போகிற இடம். இதில் இருந்து இது வரைக்கும் குடலுங்க. குடலுனா இதை நறுக்கி கூட தந்த பின்னாடி வேணா கிளீனிங் பண்ண இல்லை காட்டுறேன் பாருங்களேன். ஒரு கருப்பு கலரில் இருக்கும் பாருங்க. அதை கழுவி முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். நல்ல ஐடியா தான். பேசாமல் ஏன்னா நம்ம மீன் மார்க்கெட்டில் வாங்கினாதான் க்ளீன் பண்ணணும்னு அவங்கள அவசியம் இல்லை. கட்டிங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க. 1 கிலோவுக்கு 20 ரூபா 30 ரூபா சம்திங் வாங்குவாங்க. இது கொடுத்தோம்னா அவங்களே நறுக்கி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இவரை போய் கட்டிங் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கழுவையில் காட்டுறேன். பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நோக்காடு. இங்கே வந்து அந்த மீனை வந்து வெட்டி இது பண்ணுறதுக்கு. இப்போ கூட பாத்தியில கையில் குத்திருச்சு. அழகாக காட்டலாம்ல வீடியோவில் கட் பண்ணுறது. என்னால் முடியலைன்னு ஏன்னா இது வந்து இந்த கத்தியில் வந்து இப்படி ஷார்ப்பாக நறுக்க முடியல. ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் தான் மீன் நறுக்கி கொடுக்குறாங்களாமா, தெரியுமா? அப்படியே நீங்கள் ஹஸ்பண்டா நறுக்கி கொடுக்குறியா எல்லாரும் வீட்டில்? நான் மட்டும்தான் இந்த வீட்டில், இந்த ஊரில், இந்த உலகத்துலேயே அப்ராணியாக பிறந்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் பெற்று விட்ருக்குறாங்க. வித்தியாசமான பிராணியாக இருந்துக்கிட்டு அப்ராணின்னு சொல்கிறா அவர். எடுத்து வைடி, அப்புறம் ஏண்டி போட்டு அதில் போட்டு தூண்டிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் சாரப்பாம்பு குழம்பு. சாரப்பாம்பா?
ஆமா இது பார்க்கல அப்படிதான் இருக்கு. என்ன சார பாம்பு மாட்டு ரவி அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமா பார்க்கையில எனக்கு அப்படிதான் இருக்கு. இதை வந்து சின்ன வயசுலலாம் பார்க்கையில நான் பாம்புன்னு தான் நினைச்சேங்க. ஆனா அதை வந்து ஓகே இது எப்படி ஒரு மாதிரியா தான் இருக்கு. இதை சமைக்கல ஆனா ஒரு மாதிரி அதாவது நறுக்கி குழம்பு வைக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிடல ஆஹாஹா அப்படி இருக்கும். ஏண்டி இது என்ன பையே இவ்வளவு பெரிய மீன் எத்தனையாண்டு பையில வைக்க முடியுமா? அட அந்த பையில வச்சு மீனே வந்துச்சு. அவன் இங்க இருந்து அள்ளி போட்டு கொண்டு வந்திருப்பான் எப்படியாவது. இந்த கூடைக்குள்ளே அப்படியே அள்ளி போட்டுங்க. அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு இந்த கூடையை கொண்டு வாங்க வாஷ் பண்ணிக்கலாம். இதுலயே கட்டிங் போட்டு கட்டிங் போடவா? கட்டிங் போட்டு கொண்டு வாங்க. நறுக்கு வெட்டின்னு சொல்லுடி. ஏன் கட்டிங் சொல்ற காலையில? நீங்க ஏன் கட்டிங்கன்னா அங்க வாய் மண்டையும் போகுது. மீன் வேற பொறிக்கிற கட்டிங்கி சிட்டிங்கன்னு. நீங்க சேனல் நம்ம சரௌண்டிங்ல வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். தொண்டி மீனவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் இதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. தொண்டி மீனவன் அப்படின்னு போட்டு பாருங்க. அவங்க நல்ல அப்பதான் போட்டு வாங்கியிருந்தாப்புல. போட்டு வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு தான் போனாங்க. சொல்லிட்டு போனது வந்து வீட்டுக்கு ஆளே வர்றதில்ல. நானும் மட்டும் சொன்னேன் என்னடா ஆளை காணாம வாரம்னு சொன்னேன். அண்ணே வாரேன் குளிச்சுட்டு வாரேன்னு சொன்னேன். சரிடா போய் குளிச்சுட்டு வாடான்னு சொன்னேன். அவ்வளவுதான் ஆளை 4 நாளா காணோம். அப்புறம் தெரியுது போட்டை ரெடி பண்ணிட்டு தொழில் போயிட்டாங்க. ஆமா இவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் 7 மணிக்கு போட்டுக்கு போயிருவாங்களாமா. காலையில 7 மணிக்கு வந்து ஏலத்துக்கு போட்டுட்டு அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு தூங்குற ஆள் தானாமா. மறுபடியும் ஈவினிங் எழுந்திரிச்சு மறுபடியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போட்டுக்கு தேவையான பெட்ரோலு அந்த வலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கிளம்பிடுவாங்களாம். அவங்க டே ரொட்டீன் இப்படியே போகுதாமா. எனக்காக சரி அக்கா கொடுக்கணுங்கிறதுக்காக காலையில 6:30க்குனா வந்து கொடுத்துட்டு போனாப்புல. அதுக்கப்புறம் தான் அக்கா ஏலத்துக்கே போகணும்க்கா இப்போதாக்கா எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. ஏண்டி போனதுல இருந்து போனை பார்த்துக்கிட்டு இருக்கியாடி? ஆமா என்னடி ட்ரெஸ் ரோட்டு கரையில தெரிஞ்சவங்க கூடனா ஃபோன் அடிச்சு பேசிட்டு அப்படியே ஜாலியா இருக்கேன். இந்தாடி எவ்வளவு நேரம் போய் செருப்பு கொண்டு அடிச்சு போறேன் பரதேசி நாயை. எவ்வளவு கொடுத்தீங்க? நான் போனது இந்த மாதிரி வேலை வெட்டி முடிச்ச மாதிரி எவ்வளவு நேரமா சும்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வெங்காயம் நறுக்கி வச்சிட்டேன், தக்காளி நறுக்கி வச்சிட்டேன், புளிக்கு ஊற வச்சு எல்லா வேலையும் முடிச்சேன். அலசனோட குழம்புதேன். எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு 4 மீனா தெரிஞ்சிச்சு. ஆனா நறுக்கணும்னு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. 4 மீன் பெரிய மீன் இல்லடி. 4 மீன் பெரிய மீன் தான். இந்த அளவுக்கு நான் உண்மையில வாங்கினதும் இல்லை சமைச்சதும் கிடையாதுப்பா. இப்பவுமே இதை நறுக்கி அப்படியே வீட்டில் தான் வைக்க போறேன். காஞ்சி போச்சான் மீன். ரொம்ப நேரம் வாங்கி வச்சிருந்துருக்க சொன்னாங்களோ? ஆமா 6 மணிக்கு வந்து கொடுத்தாங்க. நறுக்க முடியலையாமோ? சரி இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு அளவு தான் இருக்கு மீன். இதை பார்க்கலாம். ஒரு அலசிட்டு எந்த கண்டிஷன்ல இருக்குங்கிறத பார்க்கலாம். தண்ணி எடுத்து ஊத்துங்க. எதுல ஊத்த? நான் தண்ணி எடுத்து ஊத்தணும் வீடியோ எடுக்கணும்னா எப்படி தான் எடுக்கிறதுனா? இது எனக்கு தெரியும். ஆக ஈத்துற மாதிரி நறுக்கி கொண்டு வந்திருப்பேன். நல்லா தெரியும். இப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி கழுவுறது? எப்படின்னா இப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி கழுவுங்க பாரு. மறுபடியும் நான் கத்தி வச்சு நறுக்கணும். ஆமாடி அது நீ தாண்டி நறுக்க. பாருங்க இவங்க நறுக்கி கொடுத்தவங்க ப்ராப்பரா நறுக்கிறவங்கள்ட்ட கொடுக்கணும். இவர் சும்மா யார்ட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுவாங்க பாருங்க. இப்படி இருந்தா நான் எப்படி கிளீன் பண்றது? மறுபடியும் நான் கத்தி வச்சு இந்த மாதிரி எவ்வளவு நேரம் உனக்கு ஆக போகுது சொல்றேன். இந்த மாதிரி வச்சு இந்த இருக்கு பாருங்க. இந்த நான் முறையில ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னல அது இதுதான். இந்த இருக்கா இதை அப்படி லைட்டா எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கழுவணும். மீன் நல்லா இருக்கா? ஃப்ரெஷ் தானே? கடல்ல பிடிச்சி கொண்டாந்து அப்படியே கொடுத்துட்டு போறான். ஃப்ரெஷ்ஷான்னு கேட்குற. கோயம்புத்தூர்ல ஐஸ் மீன் வாங்கி திங்க போது தெரியல உனக்கு? ஆமாங்க இதுல அந்த கருப்பு கம்மியா தாங்க இருக்கு. இதுல இருக்காது. ஓ சரி நல்ல வேலை தப்புச்சேன். ஏய் நல்லா அலசு. கருப்பு இருக்காது ஆனா அந்த ஒயிட்டா இருக்கும். அந்த இருக்கா ஒயிட்டு குடல். அலசிடுவேன். பரவாயில்ல. இந்த மீன் வந்து எனக்கு வேலையே வைக்கல. நான் கூட ரொம்ப பயந்தேன். முரல் மீனா அது வந்து கருப்பா இருக்குமே அப்படி இப்படின்னு. ஆனா முரல் மீன் எல்லாமே ஒண்ணுதான். கொஞ்சம் அந்த ரகங்கள் வேறையாகும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. குடல் பகுதி வந்து சொன்ன மாதிரியே நீட்ட குடல் பகுதி தான். ஆனா அதோட கருப்பு வந்து இதுல வந்து கம்மியா தான் இருக்கு. சரிதா? நீட்டாக தான் இருக்குது. மீன் வந்து சூப்பராக இருக்குது. நான் இந்த மீன் வந்து இவர் எடுத்துகிட்டு வரமாட்டார். இந்த மீன் நாங்கள் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா குள்ள முரல். கரெக்டா? குள்ள முரல் இல்லை புள்ள முரல் இல்லையா? சரி இதுல நிறைய ரகங்கள் இருக்குது. நாங்கள் எடுக்கிறது அதுவும் மீடியம் சைஸில் தான் எடுத்து சமைச்சிருக்கேன். அப்புறம் பொதுவாக முரல் மீனை வாங்க மாட்டார். ஏன்னா இவருக்கு பிடிக்காது. குடல் பெருசாக இருக்குன்னு சாப்பிட மாட்டார். சும்மா இவர் சாப்பிட்ற மாதிரி மீன் பார்த்தீங்கன்னா இந்த வெலை மீன் அப்புறம் வெளமீன் பாறை மீன் செங்கனி நல்லா விரும்பி சாப்பிடுவாரு. நகர கூட சாப்பிட மாட்டாரு. சாப்பிட மாட்டாரு. அதனால இவருக்கு இந்த இறாலு கனவா நண்டு சொல்ல நண்டு இறாலு கனவா சாப்பிட மாட்டாரு. ஃப்ரை
என்னது பெரட்டல் பெரட்டல் ஃப்ரை இல்லை பெரட்டல். அதனாடி அதை தான் அதிகமாக வாங்கிட்டு வருவாங்க. ஓகே, எனக்கு வந்து இன்றைக்கி வந்து முரல் மீன் வந்து ரொம்ப நல்லா பெரிய சைஸாக இருக்கவும் ஓகே நீட்டாக இருக்குது. இதில் வந்து அவங்க கட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை போட்டு விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் முரல் மீனோடைய முட்டை. யாரும் எவ்வளோ குஞ்சு பொரிச்சிருக்கோம். இதில் வந்து ஒரு குஞ்சு 2 குஞ்சுனா இருக்காது, கொய் 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 நிறையா குஞ்சு போடும். ஒரு குஞ்சு தானே இருக்கும், நிறையா போடுங்க. நிறைய போடுமா? சரி சரி, அதுக்கு நிறைய குஞ்சு இருக்கும் போல் இருக்குல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோல் பகுதி இருக்கு பாருங்க, இதெல்லாம் நல்லாவே சுரண்டியே கொடுத்துட்டா நம்மளுக்கு வேலையே வைக்கல. நம்ம வந்து உப்பு போட்டு உரசணும் அப்படின்னா இந்த ஒரு வலுவழுப்பு தன்மையும் போயிடும். ஆமா, அந்த மண் சட்டி பாருங்க, அதுக்கு தான் மண் சட்டி எதுவும் வாங்கி மண் சட்டி வாங்கி கொடுத்தாரு என் வீட்டுக்காரரு. இதெல்லாம் வந்து வீடியோல சொல்ல முடியல, ஏன்னா இது வந்து நாங்கள் வாங்கையில பார்த்துக்கிறோங்க, மழை பார்த்துக்கிறோங்க. அந்த டைமில் எதார்ச்சியாக வந்து வாங்கினோம் இந்த மண் சட்டி. இதை வந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு, இனியனுக்கு மொட்டை போட வேளாங்கண்ணி போனோமா, வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது எத்தனையோ வருஷமாக ஒரு 2 வருஷமாக இவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், மண் சட்டி வாங்கித்தாங்க மண் சட்டி வாங்கித்தாங்கன்னு. வாங்குறதுக்கு ஒரு சூழ்நிலையே அமையலை. திடீர்னு வண்டியை நிப்பாட்டினோம். வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு மனசாக இருந்துச்சு, வாங்குவோமா வேணாமா அப்படின்னு ஒரு மனசு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இந்த கடையிலேருந்து முத்துப்பேட்டை, இந்த கடையில அது அந்த வாங்கின கடை இடம் பேர் முத்துப்பேட்டையா? இந்த மண் சட்டி வேலை பார்க்குற கடையிலேருந்து ஒரு அக்காவே வந்துட்டாங்க. வாங்க வாங்க, ஏன் போறீங்க, வாங்க உள்ளதான் இருக்கேன் கடையில், உள்ள ஆளு உள்ளதான் இருக்கு, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் அக்காவுக்கு நான் வாங்கினதே கிடையாது, நான் யூஸ் பண்ணது இல்லை, தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து நல்லதாக எடுத்து கொடுங்கக்கா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக சொல்கிற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு நல்ல பொருளாக கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இந்த சட்டி ஒன்று, அப்புறம் இன்னொரு சட்டி ஒன்று. அது வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுக்கிறது, இது கொஞ்சம் நிறைய குழம்பு வச்சுக்கிறது. கறி குழம்பும் வச்சுக்கலாம், மீன் குழம்பும் வச்சுக்கலாம். நான்வெஜ்ஜுக்காக ஸ்பெஷலாகவே வாங்கினேன். சாம்பாரும் வச்சுக்கலாம், எல்லா குழம்பும் வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கறி முதல்ல சட்டியை பத்திரமா வச்சுக்கிறேன். கறி குழம்பு அது பாயிண்ட்டு. கறி குழம்பு மீன் குழம்பு தான் வச்சேன். நேத்தா முந்தா நல்லா கறி குழம்பு வச்சேன் மண் சட்டியில், ஃபஸ்ட் டைம் செம்ம டேஸ்ட்டு. மீன் குழம்பு வந்து 2-3 டைம் வச்சுருக்கேன், நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே வாங்கினேன். இந்த சட்டியுடைய விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். அப்புறம் இன்னொரு சட்டி, அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த சட்டியோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். 500 ரூபா கொடுத்து 2 சட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். குழம்பு நல்லா இருக்கதும் நல்லா இல்லாததும் குழம்பு வைக்கிறவங்கள பொறுத்து இல்லடி, சட்டியை பொறுத்து இல்லடி. அது மனசுல உள்ள ஒரு நினைப்பு. அப்படி இல்ல, நீங்க சொல்றது தப்பு. இப்ப இதே குழம்பு நான் வந்து இந்த ஈய செடியில வச்சேன் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட். ஆனா இந்த சைடு குடல் மட்டும் அத்தாட்டி போதும் போதுன்னு போட்டு உரிச்சிட்டாப்பா அந்த மீனை. சுரண்டி 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 2 கிலோ மீனை 1 கிலோ மீன் ஆக்கிருவீங்களடி? இல்லைங்க, நான் இந்த மீனை இப்படி லைட் அப்படி இழுக்கிறேன், இங்க பாருங்களே. ஊறி ஊறி தோலுகளெல்லாம் உரிச்சு தள்ளி சொல்கிறேன். சூப்பராக வந்துருச்சுங்க. ஐயால ஒயிட் ஆயிருச்சு. நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். 3 அலசு மீன் அலசியாச்சு. அலசினதுக்கு அப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கை நிறையா கல்லுப்பு, அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் மீன், இதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துருவோம். இதை ஏன் இப்படி சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சேர்த்து நம்ம உரசையில் அந்த மீனோடைய அந்த தோல் பகுதினா இருக்குல்ல, அந்த ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மை இருக்கும், அது வந்து அதில் இருக்கிறதுனா போய் நல்லா மீன் ஆகும் அப்படின்னு எல்லாரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதே நம்மளும் ஃபாலோ பண்ணிட வேண்டியதுதான். போதுமா உப்பு மஞ்சள் பொடியும்? போதும். ஆனால் இந்த டைம்லாம் பண்ணையில் நகத்துக்குள்ளெல்லாம் போய் முள்ளு குத்தி இருக்கும் பாருங்க ஒரு வலி, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், திங்கிறவங்களுக்கு தெரியாது. திங்கும்போது பல்லுல போய் மீன் சிக்கி அந்த டேஸ்ட் போகும்போது அப்போ ஒன்று இருக்குமே, அது தெரியல. இந்த பாருங்க, இது இப்படியே உரசணும். சட்டி பத்தலை இல்லை, போதும் போதும், இப்படி தாங்க உரசணும். எதுக்கு இது மண் சட்டினா, மீனை பொறுத்த வரைக்கும் உரசுறதுக்கு மண் சட்டி போட்டு உரசுனா நல்லா இருக்கும், ஏன்னா அதான் சொரசொரப்பாக இருக்கும். இப்படியே கொஞ்சம் நேரம் கலக்கிட்டே இருக்கணும். மீன் வந்து இப்போ பஞ்சாமிர்தம் ஆயிரும் இருக்குங்க. மீன் பார்க்கையில் அப்படியே உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிங்க. இது வந்து எத்தனாவது அலசுன்னு பார்த்தீங்கன்னா 4வது அலசு. நீ வீட்டுக்குள்ளே போய் ஒரு 5வது அலசு, ஒரு 2 அலசு கூட 6வது அலசும் அலசுவேன். அப்படியே 7வது ஒரு அலசு அலசி மீனை தூக்கி அப்படியே ஊற்றிடு அலசுனதோட.
எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனில் வந்து கொஞ்சம் கூட கவுச்சி தன்மையே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக. அதுவும் இந்த அழுகின மீன் கொஞ்சம் ஐஸ் வச்ச மீனா ரொம்ப கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். ஆனால் இப்போ ஃப்ரெஷ் மீனாடி அதில் நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல்லு அவ்வளோவா தெரியல. ஏன்னா மீன் வந்து இப்படின்னா அலசுனா தாங்க நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுக்கிறீங்களே ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், கவுச்சி ஸ்மெல் அடிக்கும், குழம்பு வந்து சாப்பிடவே முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரினா உப்பு போடுறது, மஞ்சள் போடுறது, எல்லாம் போடுறது. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, அவ்வளோ வீட்டுக்கு கிளம்புவோம். ஃபைனலாக நம்ம கழுவுன மீனை எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு கழுவிட்டேன். இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள், மீன் வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் மீனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டானில் ஒரு குண்டான் அளவு தான் குழம்பு வைக்க போகிறேன். இவ்வளோ மீன் அந்த குண்டானை தாண்டி போகும்படி அளவு சொல்கிறேங்க. இவ்வளோதான் குழம்பு வைக்க போகிறேன். இந்த குண்டான இப்போ குழம்பு வச்சு இதில் ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், இது அளவு தான் இருக்கணும், அந்த அளவுக்கு தான் குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா குழம்பு வைக்கல. ஏன்னா மீன் இருந்துச்சுன்னா கூட ஃப்ரெஷ் குழம்பு வச்சுக்கலாம், வேணாம் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு குண்டா அளவு. அப்போ இதில் கரைக்கிற மசால் பொருட்கள் எல்லாம் நம்ம புளி, குழம்பு பொடி எல்லாம் சேர்த்தோம்னா இந்த குண்டானில் ஒரு அளவு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு அதனாடி தான் இந்த குண்டானை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 2 தக்காளியுமே நம்ம வந்து நறுக்கி போட்டுக்குருவோம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்குமாம்மா. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 2 பூண்டை வந்து நச்சு வச்சுருக்கேன், தேவையான அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடாக பார்த்தீங்கன்னா குழம்பு பொடி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 தக்காளியை வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். நிறுத்து, இதெல்லாம் கிச்சன்ல தானே காட்டணும், எதுக்கு இங்கே உட்காந்து காட்டிக்கிட்டு இருக்க? அதுதான் சஸ்பென்ஸ். கிச்சன் வந்து கிச்சன் டூர் போடாம நான் கிச்சனுக்கு காட்டவே மாட்டேன். அது வந்து நீங்க எல்லாம் பார்க்கணும், என் கிச்சனை பார்க்கணும். அதனால ஸ்பெஷலாக கிச்சன் டூர் போட்டு, ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பல வேலைகள் வந்து என் வீட்டுக்காரர் பார்த்து கொடுத்துருக்குறாரு, அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டணும். அது வந்து கிச்சன் டூரா அப்படியே ப்ராப்பரா திஸ் மை கிச்சன் அப்படின்னு உள்ள உங்களை கூட்டிட்டு போகணும். அதுக்கு ரொம்ப நாளாகுமே, இன்னும் ரொம்ப நாள் ஆகாது. அந்த நாளாகிற வேலை வந்து கொஞ்சம் அடுத்த கிச்சன் டூர் அடுத்து வந்து கம்ப்ளீட் பண்ண பின்னாடி காமிச்சிக்கலாம். இப்போதைக்கு அந்த கிச்சன் டூர் வந்து ப்ராப்பராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நீங்களே தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து ஒரு எத்தனை வாரமாங்க மினிமம் நம்ம வீட்டில் சேனல் வந்ததுலேருந்தே கிச்சன் சைடை டூராகவே உங்களுக்கு காட்டல. ஓகே, இப்போ வந்து இங்கே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிச்சனில் போய் சமைக்கிறேன். நான் கிச்சனில் இப்போ கிச்சன் டூர் போட்டிருந்தேன்னா எல்லா வேலையுமே இப்போ கிச்சனில் வச்சு தான் எடுத்துருந்துருப்பேன். காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் காட்டல. இது வந்து வீடியோவில் யாராவது கமெண்டில் கேட்பின்னு பார்த்தேன், ஆனால் என் வீட்டுக்காரர் அட்வான்ஸாக கேட்டுட்டாரு என்கிட்ட. இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த உப்பை வந்து இந்த தக்காளியை வந்து அப்படியே வந்து கரைச்சி விட்டுறணும். ஏன் நான் உப்பு சேர்த்து கரைக்கிறேன் அப்படின்னா, உப்பு சேர்த்தா கொஞ்சம் சொரசொரப்பு தன்மை இருக்கா, கல்லுப்பு சேர்த்து கரைச்சா நல்லாயிருக்கும். கல்லுப்பு நான் எடுத்துகிட்டு வரல, அங்கே இருக்குது. கல்லுப்பு சேர்த்து அப்படி கரைக்கையில் கொஞ்சம் நல்லா இருக்கும். என் வீட்டுக்காரதுனா கற்றுக்கிட்டுமே என் வீட்டுக்காருக்கு தெரிகிற மாதிரி உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா கையிலேயே தக்காளி பழத்தை வந்து நல்லா கரைச்சி விட்டேன். போதும், இந்த அளவுக்கு கரைச்சினாலே போதும். இது மீன் கிளீனிங் வீடியோவா குக்கிங் வீடியோவான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. கிளீனிங் ப்ளஸ் குக்கிங் எல்லாமே வீடியோ. முக்கியது மீன்லன்னா ஆமாம், இந்த வெயில் சீசனுக்கு அப்படி தான், சித்தரும்பு எல்லாம் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து புளி. இது வந்து நல்லா பெரிய சைஸு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் புளி நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் குழம்பு. கரெக்டு தானேங்க? நல்லா சுருக்குன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி இதில் சேர்த்துருவோம். ஏண்டி நான் என்னையை மட்டும் வீடியோக்குள்ளே விட மாட்டேறீடி. நீங்கள் ஒரு ஸ்டிக்கில் வச்சுக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, இது கடைசியாக வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் கை காந்தம். இதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்து இப்போ என்னென்ன பொடி சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தந்த பொடி தான் சேர்ப்பேன். அதனால் நீங்களும் அந்த பொடி தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பீங்களோ அந்த ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுக்கிறேங்க. ஏன் நான் இந்த பொடி சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பொடின்னு இல்லை, பொதுவான ஒரு பொடி, பிராண்டை நான் குறிக்க மாட்டேன். மாங்காய் இருக்கா குழம்புக்கு? குழம்புக்குன்னா மாங்காய் இல்லை, வெறும் குழம்பு. மாங்காய் போடாத மீன் குழம்பு ஒரு குழம்பாடி இல்லை, மாங்காய். இதில் வந்து குழம்பு பொடி மிக்சடாகவே எல்லாமே இருக்கும் பாருங்களேன். அதாவது குழம்பு பொடி நான் வீட்டில் வச்சாலும் ஒரே பொடியாக தான் இருப்பேன். எனக்கு எங்கள் அம்மா வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் அதில் அளவு தெரியாமல் போயிடுது. மல்லி கூடிடுது, இல்லை மிளகா கூடிடுது. எனக்கு அது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது இதில். அதனாலேயே செட்டாகவே இருக்கும் பாருங்க குழம்பு பொடி. அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஸ்பூன் அளவுனா போட மாட்டேன், நான் கொட்டுறது தான் அளவே. குருட்டு குத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அந்த பக்கம் இருந்தேன்னா இப்போ கலாய்க்க கரெக்டாக இருக்கும். மீன் குழம்பு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எதுக்கு மீன் குழம்பு பொடி கொஞ்சம்னா, மீன் வாசம் வர்றதுக்கு. இல்லை நல்லா இருக்கும். இதில் ஏதோ மசாலா வந்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க போல், நல்லா இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி. வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி ஏன் நான் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு மிச்சமாக இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லை அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணி அதை முடிச்சு விட்றோம். குழம்பு கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும், அதுக்காக மல்லிப்பொடி வந்து சேர்த்துறேன். அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் லேடிஸு, இந்த மாதிரி நீங்கள் மல்லிப்பொடி தனியாக மிளகாப்பொடி தனியாக அரைச்சி குழம்பு வைக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை என்னைய மாதிரி ஒட்டுக்கா மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்சி குழம்பு வைக்கிறது பிடிக்குமா அப்படிங்கிறது. அது என்ன லேடிஸு என் பாய்ஸ் சொன்னால் ஏற்றுக்க முடியல. பாய்ஸ் வைப்பீங்களா? ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய சட்டி வச்சு பெரிய பெரிய சமையல் சமைக்கிறவங்க எல்லாமே ஆம்பளைங்க தான். வீட்டில் ஒரு குண்டான் குழம்ப வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய குக்கிங் மாதிரி குக்கர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதில் வந்து ரெண்டு ஸ்பூனு வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் கெட்டித்தன்மைக்காக தான். அப்புறம் வேறு இதில் என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வேறு அவ்வளோதான், இதோடைய அளவே போதும். இப்போ தண்ணி ஊற்றுனோம்னா கரெக்டாக வரும் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு. இப்போ பாருங்கள் ஊற்றி காட்டுறேன். நான் ரசமாக்கிட்டா இப்போ நம்ம தேவைப்படுச்சுன்னா நம்ம பொடி போட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக போயிருச்சுன்னா வைங்களே, இப்போ நான் அந்த பக்கம் இல்லை, அதான் எனக்கு வந்து இப்போ வந்து குறையா இருக்குது. தண்ணி வந்து அதிகமாக போயிருச்சுன்னா தேவைப்பட்டா பொடி போட்டுக்கலாம், தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா பொடி போட தேவையில்லை. இப்போ வந்து என் வீட்டுக்காரர் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு எடுத்துருக்கிறாரு, பாதி ஷூட் வந்து கட் ஆகிடுச்சு. அதில் என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்புடைய அளவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தனாடி கொஞ்சம் பொடி சேர்த்துக்கிட்டேன். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டதே போதும், ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சிடும், அதனாடி சேர்க்கல. ப்ளஸ் வந்து மிளகாப்பொடியும் சேர்க்கல, ஏன்னா பச்சை மிளகா சேர்க்கறனாடி மிளகாப்பொடி வேணாம் அப்படின்னு 2 பச்சை மிளகாயை வந்து இந்த தண்ணியிலே சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பூண்டு வந்து நச்சு வச்சு இந்த பூண்டையும் தூக்கி நான் அதில் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து குழம்புல போடுறதுக்கு தேவையான மீனை மட்டும் எடுத்து வச்சா இது என்ன குழம்பு, மீன் குழம்பு ரெடி ஆயிடும். அது என்ன குழம்பு? அது என்ன குழம்பு? மீன் குழம்பு. அப்புறம் வந்து புளியும் நான் அந்த புளியவும் வச்சிருவேன். ஏன் இந்த புளியை வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா புளி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா குழம்பு தாளித்து டேஸ்ட்டு பார்க்கையில தெரியும், அப்போல்லாம் இந்த புளியை ஊற்றிடுவேன். இந்த கீழே போட மாட்டேன், இதே வச்சிருவேன். அப்புறம் வந்து இப்போ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோமா, இந்த சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம வச்சுக்கிறோம். இதெல்லாம் வீடியோவில் காட்ட வேணாம், இதெல்லாம் தாளிக்கையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா சோம்பு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய், 3மே இதில் எல்லாமே ஊற்றி கொண்டு வந்துட்டேன், நச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து இப்போ வந்து மீன் வறுவல் பொடி அப்படின்னு ஒன்று விற்கும், அதை வந்து எடுத்துக்கிற வேண்டியதான். அதை எடுத்து இதில் கொட்டிக்கிற வேண்டியதான். மீன் வறுக்கிறதுக்கு எத்தனை மீன் நம்ம போட போகிறோமோ ஆளுக்கு ஒரு மீன் பார்த்தோன்னா ஒரு 6 மீன் சம்திங் 6-7 மீன் போடுவேன். 6 பேர் 7 பேர் யாரு? 2 மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சடு குழம்பு பொடி இருக்கு பாருங்க, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவேன். இதில் வந்து காரம் எதுவுமே வேணாம், இது அப்படியே இருக்கும். லைட்டாக வேணால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த வறுவல் பொடியிலேயே சால்ட் இருக்கும். மீன் நம்ம உரசின மத்தியில் அதுலேயும் சால்ட் இருக்கும், அதனால இதுவே போதும். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம தேவையான மீன் இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிருவோம். இது வந்து என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குழம்புக்குள்ளே மீன் எடுத்து வச்சுக்கிருவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு மீன் எடுத்து போடுவோம். வறுக்கிறதுக்கு எந்த மாதிரி மீன் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குங்க வாழை சேர்த்துக்கலாம். 4 மீன் இருந்துச்சு, 4 மீனோடைய வாழையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழோட சேர்ந்த மாதிரி ஒரு துண்டு இருக்கும் பாருங்க, அந்த 2 சைடுமே ஓப்பன். அதாவது இந்த குடல் பகுதி இல்லாத இடம் கரெக்ட். மேக்ஸிமம் இந்த குடல் பகுதி இல்லாத இடமா சேர்த்துக்கலாம், அப்படி சொல்லடி. சரி, 2 வால் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான மீனை வந்து எடுத்துக்கிடுவோம், தேடி எடுக்கணுமே. இப்போ குழம்புக்கு என்னென்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மண்டை, முக்கியமாக மண்டை வந்து ஒரு பெரிய மண்டையும் சின்ன மண்டையும் சேர்த்துக்கிடுவோம், ஏன்னா இது 2 இருக்கட்டும். இது நாளை கழிச்சு சமைக்கிற வீட்டில் பெரிய மண்டை நீ தான், அதனாடி பார்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாய் கொஞ்சம் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஓவராக போய்கிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. நான் குடல் பகுதியெலாம் போடுறதுல போடுவோம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். அப்புறம் இந்த முட்டை இருக்கு பாருங்க, மீன் முட்டையை குழம்புல போட்டுக்கிடுவோம். கரைஞ்சிராதா? கரையவே கரையாதுங்க, உங்களுக்கு பார்க்க தான் அப்படி இருக்கு, கரையாது. போதும் முடித்தன மீன் 2 பேர் தாண்டி சாப்பிட போறிய. அப்போ இப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? அத்தை சாப்பிட மாட்டாங்களா? அவங்க எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, மசாலா தட்டி வச்சுருவோம், இப்போவே பொரிக்க மாட்டேன், மசாலா தட்டி வச்சுருவோம். தேவைப்படும் போது அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறது, தோசை ஊற்றுற மாதிரி. ஆமாம், இன்னைக்கு வேறு மாவு வேறு ஆட்டி வச்சுருக்கேன், மீன் குழம்புக்கு தோசை இட்லி சூப்பராக இருக்கும். இதை 2 வால் மட்டும் போட்டிருக்கேன், 2 வால் வேணால் இருந்துட்டு போட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளை பின்ன நம்ம சமைக்க எடுத்துக்கலாம், மற்றது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். 2 நொறுக்கள் தான். இப்போ ஃப்ரீசரில் வைக்கும்போது தண்ணி ஊற்றி வை, வெறும் மீன் அப்படியே வச்சிடாத.
இப்போ தான் ஐஸ் கட்டிக்குள்ளே கிடக்கும் மீன். கரெக்ட். போதுங்க, இவ்வளோ மீன் போதும். குழம்புக்கு வேணா எம்புட்டு மீன் திம்பேன்னு பார்க்குறேண்ணா. குழம்புக்கு வேணும், தின்னுபிட்டு பெருத்து போய் திரி. குழம்புக்கு வேணா இப்போ குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மண்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு நடுத்துண்டு, ஒரு 5 நடுத்துண்டு. யாருமே இந்த குழம்புல போடுற மீன் என் வீட்டுக்காரரோ என் குழந்தைங்களும் திங்கவே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டா எங்கள் அத்தையும் நானும் மட்டும்தான் அதை சாப்பிடுவோம். அதனால குழம்புக்கு ஒரு வாசத்துக்காக தான் இத்தனை மீன் நான் போடுறேன். இல்லைன்னா கூட இதையும் வறுத்துருவேன். வச்சாச்சு. இந்த வாசத்துக்கே மக்களே பாருங்கள், வாசத்துக்கே வந்து எத்தனை மீன் பாருங்கள், அதுவே 1/2 கிலோ மேலே இருக்குது. இது தாங்க குழம்புக்குள்ள பொருட்கள். இதை அப்படியே எங்கிட்ட எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து தேவையான பொருளை எடுத்துகிட்டு போய் சமைச்சோம்னு வச்சுக்கிறீங்களே, சூப்பராக சமைக்கலாம். அப்படியே நம்ம டேஸ்ட் அதிகமாக இருக்குமா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ இந்த மீனெல்லாம் இருக்குது பாருங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃப்ரிட்ஜில் வைக்கிற அளவுக்கு ரவுண்ட் பவுல் ஒன்று இருக்குது. அந்த பவுலில் வைக்கக்கூடாது. இதில் இல்லை, உயரம் கம்மியாக அகலம் அதிகமாக இருக்கணும், அதில் வைக்கணும். இல்லை சொல்கிறேன், இந்த பவுலில் வைக்கல, ரவுண்ட் பவுல் ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த மீனை போட்டு மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அப்படின்னா மினிமம் இது ஃப்ரெஷ் மீனாடி மினிமம் 2 days 3 days வரைக்கும் கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன். அதுவும் குடலை க்ளீன் பண்ணி வச்சுனாலே இன்னைக்கு நாளைக்கு சமைக்க மாட்டேன், அடுத்த நாள் சமைக்கல மீன் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த மசாலா தடவுற பற்றியில் இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 2 மீன் எடுத்து போட்டுக்கிடுவேன். எதுக்கு சிரிச்சியே? அது எல்லாரும் பண்ணுறது தாண்டி. அதிகமாக இருந்தால் ஒரு மீனை போட்டுக்கிறது, இல்லைன்னா அதை அங்கிட்டு மசாலா மீன் இல்லைன்னா மசாலா வலிச்சு அங்கிட்டு ஓரமாக போட்டுருவாங்க. இது அப்படி எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. நான் எக்ஸ்ட்ரா இல்லை எந்த தண்ணியுமே கலக்கலை, எதுவுமே கலக்கலை. அந்த மீனுடைய தண்ணி ப்ளஸ் அந்த ஆயில் ரெண்டும் அந்த மீனை வந்து அப்படியே டச் பண்ணியிருக்கு பாருங்களேன். அப்படியே நான் போட்ட அளவு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த உப்பு எதுவுமே எக்ஸஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு உப்பு மீனில் இல்லை அப்படின்னா கூட அந்த மீன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும் பாருங்க, அப்பையில பாதி சாம்பிள் பீஸ் தின்னு பார்ப்பல, உப்பு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அது மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுருவேன். இதை வந்து எண்ணெய் சட்டிலையும் போட்டு பொரிக்க மாட்டேன், தோசைக்கல்ல தான் நான் வச்சு பொரிப்பேன். அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதை நான் எப்படி காட்ட போகிறது இல்லை, அதனாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போவே வீடியோவை எப்படி முடிப்பேன்? அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் வந்து மீன் வறுவல், மீன் குழம்பு, இதை வந்து நாளை கழிச்சு செய்கிற மீன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எங்கள் வீட்டு வெளியே எப்படியே போட்டிங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க தான் வீடியோ பார்க்குறீங்க. அக்கா டெய்லியும் உங்கள் வீட்டை பார்த்துட்டு தான் போவேன், கை காமிச்சு தான் போவேன்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் கை காமிச்சு போவீங்க, அப்படி யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கூட தெரியல. அப்புறம் நம்ம டவுனுக்குள்ளலாம் போனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் அக்கா உங்கள் வீட்டுக்கு வரவா அப்படின்னா கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வாங்க, ஒன் டே எங்கள் வீட்டுக்கு வாங்க, நல்லா மீன் எடுத்து சமைச்சு தரேன், சாப்பிட்டு போகலாம். நல்லா இருப்பியா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமைக்கிறது வீடியோ போடும்போது இன்றைக்கி சமைக்கிறது முடிஞ்சிடும். ஆனால் அந்த வச்ச மீன் இருக்கும், நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ சும்மா விளையாட்டுக்குனாவது வீட்டுக்கு வந்து ஏமா தங்கச்சி இந்த மாதிரி சமைச்சிட்டு சாப்பிட வாங்கன்னு சொன்னியம்மா, வந்திருக்கம்மா சாப்பாடு போடுங்கம்மான்னு கேட்டுருங்க. என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். அப்போ வர சொன்னியில்ல, எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி போகிறவங்க கண்டிப்பாக வாங்க சாப்பிட வாங்கன்னு சொன்னியில்ல, அதுக்கு சொல்கிறேன், வர சொல்கிறேன். அப்படியே சொல்கிறேன், அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களை ஷூட் பண்ணி போடுவேன். என்னண்ணா இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க, இப்போ அவங்கள வர சொல்றியா வேணாம் சொல்றியா? நீங்க அன்பா வர சொல்றீங்க, அன்பா வர சொல்ற, வீடியோ பண்ணி சாப்பிட வந்திருக்காங்கன்னு சொல்லி போடுவியா? ஆமா, அப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு ஹாப்பி. அப்புறம் எப்படி அவங்க வருவாங்க? வீடியோல வரக்கூடாது. சரி, வீடியோ எடுக்க வேணும்னு சொன்னா ஐயோ போனா அந்த புள்ள வீடியோ எடுத்து போட்டாலும் போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராம இருந்துருவாங்க. சரி ஓகே. அது எப்படி நான் சுக்கா வாங்கன்னு சொல்ற, வராதியன்னு சொல்லி என்னடி அர்த்தம்? ஏங்க இப்படி பண்றீங்க? நான் அன்பா தாங்க கூப்பிடுறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. மீன் வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கை போட்டு மசிச்சோம் அப்படின்னா பஞ்சாமிர்தம் மாதிரி ஆயிரும். இல்லைங்க, இந்த மீன் ஆகாதுங்க. இந்த மீன் நல்லா கரையவே கரையாது, நல்ல மீனுங்க இது, முரல் மீன். மசாலா தட்டி வச்சாச்சு. முக்கியமாக மீன் கொண்டு வந்து கொடுத்தா பத்தியில தம்பி, அந்த தம்பியை இப்போ சாப்பிட கூப்பிடணும். ஃபோன் எடுக்கிறான்னு எடுக்கலையா, வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று போட்டு விட்ருவோம். தம்பி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவாங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்ருவோம். வந்து என்ன பண்ணுறது, வந்து கொடுத்து போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கும் தேவையான பொருள் எடுத்தாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இது தாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டோடைய காலையில் வந்த மீனுக்கு இவ்வளோ வேலைங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை வந்து நாங்கள் இதோட முடிச்சிடுவோங்க. முன்னாடி வாங்க அப்படியே. இன்னைக்கு மார்னிங் ரொட்டைன் விளாக் முடிஞ்சிச்சு. இந்த ரொட்டைன் விளாக் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் ஸ்பெஷலாக, அதனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதானே? அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக மீன் குழம்பு வச்சுருக்கேன், சாப்பிட வந்துடுங்க, மறந்துடாதீங்க. பாய். கூப்பிட்றாளா இல்லையான்னு தெரியல, அது என்னன்னு எனக்கு புரியல, அதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, நான் போய் இனிமேல் தான் குளிக்கணும், கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு.
பாய்.